மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரியிலிருந்து உங்கள் சமூக சேவகன் ஜி வெங்கடேசன். இன்னைக்கு எதை பத்தின வீடியோ நான் போட போறேன் அப்படின்னா, ஆறுமுகநேரியில ஒரு முக்கியமான கிணற காணும். அந்த கிணத்தை பத்தி தான் இன்னைக்கு நான் வீடியோ போடுறேன். என்னன்னா, இந்த கிணறு ஒரு 5 வருஷமா பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இல்லாம பாலடைஞ்சு கிடக்குது. சரி, அந்த கிணறு என்ன, அதை பார்ப்போம். காலங்காலமா அந்த கிணத்துல ஆறுமுகநேரியில ஒரு 4 சமுதாயத்தினர், குறிப்பிட்ட ஒரு 4 சமுதாயத்தினர் மட்டும் அந்த கிணத்துல முக்கியமா ஆறுமுகநேரி லட்சுமி மாநகரம் மாரியம்மன் கோவில் வரிதாரர்கள் எல்லாத்துக்குமே ஒரு 1500 வரி இருக்கு. அவங்க வீடுகள்ல ஒரு இறப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த கிணத்துல போய் தான் தண்ணீர் எடுப்பாங்க. நீர் மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க போயிட்டு தண்ணீர் எடுப்பாங்க. தண்ணீர் எடுத்துட்டு அந்த இறந்தவங்க பூவெல்லாம் போடுவாங்க. போட்டு இறந்தவங்களுக்கு அந்த தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் தான் தகனம் பண்ணுவாங்க. கிணறு எங்க இருக்கு அப்படின்னா, கரெக்டா ஆறுமுகநேரி பஜார்ல இருந்து சந்தைக்கு ஏத்தாப்ப, சனிக்கிழமை சந்தைன்னு சொல்லுவாங்க ஆறுமுகநேரியில, அதுக்கு கிழக்கு பக்கம் இருக்கு. ரோட்டுக்கு கிழக்கு பக்கம் இருக்கு. இப்ப கூட உங்களுக்கு சத்தம் கேட்கலாம். அந்த கிணத்துல தான் தண்ணி எடுத்துட்டு வராங்க. ஒரு இறப்பு நடந்திருக்கு. தண்ணி எடுத்துட்டு திரும்பி போறாங்க. இப்போ அந்த கிணறு எப்படி இருக்கு அப்படின்னா, நான் உங்களுக்கு கீழே போட்டோ போட்டிருக்கேன். அந்த கிணறு பாலடைஞ்சு கிடக்கு. அந்த கிணத்தை சரியா பராமரிக்காம, அந்த கிணத்தை அந்த காலத்துல திலான்னு சொல்லுவாங்க, அதை வச்சு வாளிய வச்சு இழுப்பாங்க. இழுக்க ஈஸியா இருக்கும். இழுத்து அந்த தண்ணி எடுத்து தான் இது பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ட்ரம் வச்சு வாடகைக்கு ஒரு 200 ரூபாய்க்கு 2 ட்ரம் வச்சு அதுல ஒரு 300-400 ரூபாய் செலவு பண்ணி, கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணி, வண்டி வாடகை எல்லாம் சேர்த்து ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு ட்ரம் வச்சு அதுல தண்ணியை ஊற்றி இடம் இல்லாம நடு ரோட்ல வச்சு அந்த நீர்மாலை அப்படிங்கிற ஒரு அந்த இறந்தவங்களுக்கு உண்டான அந்த ஃபங்க்ஷனை செய்யறாங்க. இப்போ இந்த கிணறு ஆறுமுகநேரி பஞ்சாயத்து கோட்டுக்கு கீழே வருது. நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, ஆறுமுகநேரி பஞ்சாயத்துல இருந்து இந்த கிணத்தை சரி செஞ்சு தரும்படி உங்களை தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல அதுக்கு 1000 ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா, நாங்க லட்சுமி மாநகரத்துல ஒரு நற்பணி மன்றம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல ஒரு 90 உறுப்பினர்கள் இருக்காங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கிணத்தை சரி செஞ்சிடலாம் அப்படின்னு, அதுக்கு நீங்க அனுமதி தரணும். ஆறுமுகநேரி பஞ்சாயத்து போட்டு அனுமதி தந்துச்சுன்னா நாங்களே பண்ணிப்போம். இல்ல நீங்க செஞ்சு தாரீங்க அப்படின்னா நீங்க செஞ்சு தாங்க.